ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிகாஸ் vlog. நான் உங்கள் தரிஷ்கா நிதிஷ். அண்ட் இந்த vlogல ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு thumbnail பார்த்துருப்பீங்க. இது எங்களோட டே 1 ஆஃப் ஹைதராபாத் சீரீஸ். நாங்கள் ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து ரெடி ஆகிட்டோம். 6 o'clockக்குள்ளே ரெடி ஆகிட்டோம். 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். இது வந்துட்டு எங்களோட 4 days ட்ரிப், கம்ப்ளீட் 4 days அண்ட் 3 nights வந்துட்டு வரும். ஆஸ் அ ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு நாங்கள் ஹைதராபாத் போகிறோம். நானும் நிதிஷ் கூட இது வரைக்கும் ஹைதராபாத் போனது கிடையாது. நான் மாத்திரம் சின்ன வயசில் ஹைதராபாத் போயிருக்கேன். நாங்கள் அக்டோபர் 1 அன்றைக்கி தான் வந்துட்டு கிளம்பணும். அது வந்துட்டு தசரா ஹாலிடேஸ். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் லீவ் இருந்தது ஒரு 4 days. ஸோ அதனால் நாங்கள் அந்த 4 days வந்து பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஹைதராபாத் தான் போகிறோன்னு சொல்லிட்டு பிளானே இல்லை. நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே போகணுன்னு நினச்சோம். பட் வேறு எங்கேயா போகலாமான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு எங்கேயுமே டிக்கெட்ஸ் வந்துட்டு கிடைக்கல. இது வந்து பயங்கரமான லாஸ்ட் மினிட் பிளான். ஸோ முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். மேபி ஐ திங்க் 2 days பிஃபோர் தான் அவர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். எங்களுக்கு மார்னிங் 8 o'clock ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் அங்கே இருக்கணுன்றதுக்காக 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 7க்கெல்லாம் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ஷோக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். எங்களுக்கு ஃப்ளைட்டில் போகவே என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு 23 years ஆச்சு. எனக்கு வந்து 24 years ஆச்சு. பட் என் பேபி 6 months போகிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம என்னெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கலையோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்க அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போத்துலேருந்தே. சின்ன வயசுலேருந்தே ஃப்ளைட்டில் போகணுன்னு ரொம்ப ஆசை. நான்லாம் மேரேஜ் ஆகி என் ஹஸ்பண்டோடு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் போனேன். என் பேபிக்கு இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி காட்டணும், சொல்லி தரணும்னு ரொம்ப வந்துட்டு ஆசை. ஸோ அதனால் நாங்கள் இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பேபிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதுனால நான் வந்து பிஃபோராகவே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி பண்ணி நானே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃப்ளைட் ஏறி அங்கே போனதும் கேப்டன் கிட்ட இறங்கிறதுக்கு முன்னாடி சைன் வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ளைட்டில். ஸோ டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் போது பேபிக்கு இந்த மாதிரி காதில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன். அது இல்லாமல் வந்துட்டு நான் ஃபீடும் பண்ணிட்டேன். பேபிஸ்க்கு வந்துட்டு நேச்சுரலாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண தெரியாது. நமக்கே வந்து ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை வந்துட்டு மவுண்டன்ஸ் ஏறும் போதோ காதெல்லாம் வந்து ரொம்ப அடைக்கும். ஸோ பேபிக்கு வந்து அது எப்படி வந்து ரிலீஸ் பண்ணோன்னு தெரியாது. அது அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இயர் பெயின் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி அதை ரிலீஸ் பண்ண வைக்கலான்னா, டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் போது அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், இல்லைனா பாசிஃபயர் கொடுக்கணும். அவங்க வந்து அதை சக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். பேபிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இயர் பெயினும் எதுவும் இருக்காது. பை காட்ஸ் கிரேஸ் என் பேபி எந்த சேட்டையும் பண்ணலை. அவனுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. ஃப்ளைட்டில் போகும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்தான். வேடிக்கை பார்த்துட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நான் அப்போ வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அவனுமே தூங்கிட்டான். சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்துட்டு ஆக்சுவல் ஃப்ளைட் ட்ராவல் டைம்னால் வந்துட்டு 1/2 hour to 45 minutes தான். பட் அங்கே வந்து டேக் ஆஃப் ஆகிறது, நம்ம அங்கே செக்இன் பண்ணுறது, பேகேஜ் இதுக்கெல்லாம் தான் டைம் ஆச்சு. மற்றபடி வந்து 1/2 hourல ஹைதராபாத் ரீச் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேபியை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறதுனால நாங்களுமே வந்துட்டு ரொம்ப ஷார்ட் ஃப்ளைட்டாக இருக்கணும்னு பார்த்தோம். அப்போ தான் பேபிக்கும் கொஞ்சம் பழகும். எங்களுக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பேபியை கூப்பிட்டு போகிறது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணோம் எதுவுமே தெரியாது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். பேபியை நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணோம். ப்ளஸ் பேகேஜும் ஹேண்டில் பண்ணோம். அதனால எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுன்னு தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதும் பேபியுமே வந்துட்டு ஒரு 1 hour நல்லா தூங்கிட்டான் ஃப்ளைட்லேயே. இறங்கி அதுக்கப்புறம் நாங்கள் கேப் ஏறி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவனே வந்துட்டு முழிச்சான். அண்ட் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட இருந்தும் நாங்கள் வந்து சைன் வாங்கிட்டோம். ஐ மஸ்ட் சே ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசு, வாஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ஏர்போர்ட்டை டிஸ்கிரைப் பண்ணணுன்னா அது ஒரு மால் மாதிரி இருந்தது. நிறைய ஷாப்ஸு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. பயங்கர பெருசு.
அண்ட் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரது எல்லாமே ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் வெளியே வந்தோடனே டைரக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு இந்த ஊபர், ஓலா, ரேப்பிடோ சொல்லிட்டு எல்லா கேப்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்டேஷன் மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆப்லேயே கூட புக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் அந்த புக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். அதை அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எந்த காருன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைன் போர்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழிக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து சைன் போர்டு வச்சுருக்காங்க. பார்க்கிங் லாட் அண்ட் கேப் பிக்கப் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக எல்லாத்துக்கும் வந்துட்டு சைன் போர்ட். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு வெளியே வந்துட்டு எக்ஸிட் ஆகலாம். அண்ட் அங்கேயே வந்துட்டு டெக்காத்லான் அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. எதனா நீங்கள் யாரையா மீட் பண்ண போகிறீங்கன்னா எதனாச்சும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் ரிட்டன் வந்துட்டு உங்கள் ஹோம் டவுனுக்கு வரீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கும் ஏர்போர்ட்லேயே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் அங்கே வழியை கண்டுபிடிச்சி நடந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் கெஃபேஸும் வந்துட்டு நிறைய இருந்தது. கெஃபே சிட்டிங்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே அதையும் பார்த்துட்டு லெஃப்டில் வந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கேப் ஸ்டேஷன் தனியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஓடிபி சொல்லி நாங்கள் எந்த கேபுன்னு பார்த்துட்டு ஏறி வந்துட்டோம். எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வரத்துக்கு 1 hour ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து ஏன் ஹைதராபாத் இவ்வளோ பிடிக்கும்னா, நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரோம், சிட்டிக்குள்ளே வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு சிக்னல் கிடையாது, ஒரு டிராஃபிக் கிடையாது. ஆக்சுவலி இருந்துச்சு எல்லாமே, ஆனால் எங்களுக்கு இல்லை. அது எப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு ஒன்று வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு பிரிட்ஜெலாம் இருக்குமோ அவங்க ஊரில் வந்துட்டு பிரிட்ஜு கிடையாது. இது வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரிட்ஜ் மாதிரியே தான் இருக்கும். கீழே வந்து நார்மல் சிட்டி ரோட்ஸு சிக்னல்ஸ் அண்ட் டிராஃபிக்கோடு இருக்கும். அதெல்லாம் சிட்டிக்குள்ளே போகிறது. இது டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவே வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு எப்படி அவுட்டர் ரிங் ரோடு அதெல்லாம் இருக்கும், அங்கே வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ அதில் நாங்கள் வந்ததால் 45 minutesலேயே வந்துட்டு வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால நாங்களும் சீக்கிரமாக ஏஞ்சி கிளம்பி வந்ததால் எனக்கு செம்ம தூக்கம். இன்றைக்கி தூக்கமே வேறு இருக்காது. நாங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு ஐட்டினரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தூங்கிட்டே வந்துட்டேன் கொஞ்சம் கேபில். அண்ட் ஒரு வழியாக வந்து நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். அண்ட் எஸ், நாங்கள் தி பார்க் ஹோட்டலில் தான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஹோட்டல் தி பார்க் ஹோட்டல். ஸோ இங்கே எங்களோட டே 1 வந்துட்டு ஃபுல்லாக இங்கே தான். 1 day வந்துட்டு நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் டேலேருந்து வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். இதே பார்க் ஹோட்டல் வந்துட்டு சென்னையிலையுமே இருக்குது. அண்ட் உள்ளே வந்ததும் இவங்களோட ஆம்பியன்ஸ் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள் நார்மல் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். பட் பேபிலாம் வச்சுட்டு வந்ததும் அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஸ்பெஷலாக லேக் வியூ ரூம் வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. ஐ வாஸ் பர்சனலி ஹாப்பி வித் தியர் சர்வீஸ். ஸோ பேபி கூட்டிகிட்டு நாங்கள் வந்து செக்இன் பண்ணிவிட்டு எங்களோட ரூமுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். தே ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் லாபி. சீட்டிங் ஸ்பேஸ்லாம் வந்துட்டு அவுட்டோரும் இருக்குது, இன்டோரும் இருக்குது. சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட ரூம் டூரும் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். லேக் வியூ ரூம் சொன்னோடனே அது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு நாங்களே ஆவலாக வந்துட்டு குடுகுடுன்னு வந்த உடனே எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கர்டன்ஸ் தான் வந்துட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், இதுதான் எங்களோட லேக் வியூ. இது வந்து என்ன லேக்னா ஹுசைன் சாகர் லேக். ஆக்சுவலி எங்களுக்கு இங்கேருந்து வந்து புத்தா ஸ்டாச்சு தெரியாது. அது வந்து அப்படியே பேக் சைடு இருக்கிற லேக் தான். ஸோ அந்த வியூ இருந்தது. அண்ட் கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் வியூவும் இருந்தது. நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே எப்போ அது போய் குளிப்போம் அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி
நிக்ஷு பேபியும் ஸ்விம்மிங் பூலில் விளையாட போகிறான். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நிக்ஷுவையும் வந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ செக்இன் பண்ணியாச்சு, ரூமுக்கு வந்தாச்சு, வியூ பார்த்தாச்சு, ஆல் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் இறங்கி ரூம் வரத்துக்கு 11:30 ஆகிடுச்சு. நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. நிக்ஷு பேபி மட்டும் மில்க் குடிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிக்ஷு பேபிக்கும் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதால் நான் வீட்லேயே வந்துட்டு ஹோம்மேட் அந்த சர்லாக் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் பனானா அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் ஈவினிங் சொல்லிவிட்டு அதுவும் பிளான் பண்ணி எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவனுக்கு அதுதான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம போய் சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணதும் அவனை வந்துட்டு ஆக்சுவலி இந்த ரூமில் வந்து டப் இன்க்ளூடட். ஐயோ சூப்பராக இருந்தது. நான்லாம் வந்து பயங்கரமாக வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வந்து டப்பில் குளித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே நிக்ஷு பேபி குளிச்சுட்டான். அவனுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனை உள்ளே உட்கார வைக்க கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஜாலி ஆகிட்டான். அவனுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பேபி நிக்ஷு வந்து குளிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து திருப்பி ரெடி ஆகிட்டு ஃபுட் எங்கே சாப்பிட்லான்னு பார்க்கும்போது எங்களோட பார்க் ஹோட்டல்லையே ஐஷுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இட்ஸ் அ ஃபைன் டைனிங். பயங்கரமான ஒரு செட்டப்பில் பயங்கரமான ஃபுட் வந்துட்டு கொடுக்குறாங்க. சீரியஸாக நான் போகிற வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலாக வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் யோசிச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்களோட சர்வீஸ், அவங்க ஃபுட், அவங்களோட எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் வந்து தி பெஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வந்து அந்த ஃப்ரேம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த காலத்தில் ஆக்ஷன்லேருந்து எடுத்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரியல் பிக்சர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். தேர் ஆம்பியன்ஸ் வாஸ் ஸோ குட். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பர் பர்சனுக்கு வந்துட்டு எங்களுக்கு நியர்லி 1800 to 2000 டேக்ஸோடு சேர்த்து 2000 கிட்ட வந்தது பர் பர்சன். இது வந்துட்டு 9 course மீல். நாங்கள் 2 ஆர்டர் பண்ணி, ஒன்று வந்து 7 course மீல், இன்னொன்று வந்து 9 course மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்றா வரும், எல்லாமே வந்துட்டு அன்லிமிட்டெட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ஒரு மேங்கோ ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுலேயே நான் ஃப்ளாட்டு. அது குடித்ததுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் டிஷ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. நான் சீரியஸாக என் லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஃபுட் எங்கேயுமே சாப்பிடல. அவங்க குவாலிட்டி, அவங்க டேஸ்ட், அவங்க குவான்டிட்டி எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஹலீம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளாக ஹலீம் ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சு. பட் ஹானஸ்ட்லி எனக்கு அந்த அளவுக்கு ஹலீம் பிடிக்கல. அது வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது, நல்லா இருந்ததாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால எனக்கு ஒன்றும் பெரிய ஹைப்பாக இல்லை. எனக்கு வந்து நார்மலாக தான் இருந்தது. அவங்க ஸ்டார்டர்ஸ் டாப் நாச், சொல்லவே வேண்டாம், அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. என்னால் வந்து இந்த ஹோட்டல் மட்டும் லைக் இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் டிஸ்கிரைபே பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. Yes, it's a bit pricey for per person, but லைஃப் டைமில் ஒன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்களும் ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு பிளேட்டில் ஒரு ஃபுல் சவுத் இண்டியன் தாலி அப்படியே வச்சுருந்தாங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ், எல்லா கரீஸ், அப்புறம் ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி எல்லாமே இருந்தது. ப்ரான் ஃப்ரை, ப்ரான் கறி, ப்ரானில் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதை ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னே நான் ஒரு தனி வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தது. நான் முடிஞ்சால் அந்த வீடியோவும் வந்துட்டு கண்டிப்பாக போடுறேன். அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க கொடுக்க எங்களுக்கு வந்துட்டு சாப்பிட வயிறு தான் இல்லை, முடியலை, எங்களை விட்டுருங்க, போதும், நாங்கள் போகிறோம் அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ஃபுட் எடுத்துகிட்டு வந்து ஒன்று கொடுத்துட்டே இருந்தாங்க. இது வந்து ஃபைனலாக டெசர்ட் சொல்லவே வேண்டாம், அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ரோஸ் ஃபெர்னி மாதிரி வச்சுருந்தாங்க.
அப்புறம் எல்லாமே ரோஸ் பேஸில் ஒன்று இருந்தது, ஹல்வா மாதிரி இருந்தது. அண்ட் அவங்களோட பிளேட்டிங்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்பூன் எல்லாமே வந்து சில்வர் ஃபினிஷில் வந்துட்டு இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ் அண்ட் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் ஆக்ஷன் முறையில் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸ். ஹைதராபாத்தோட மேப்லாம் இருந்துச்சு. ஹைதராபாடை அந்த காலத்தில் டெக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மேப்பும் இருந்தது. சார்மினாரோட பிக்சர்ஸ் அப்போ எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இவங்களோட சாண்டிலியர், அவங்களோட செட்டப், லைட்டிங் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் எங்களோட லன்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்துட்டு அங்கேயே வந்து ஒரு பூல் பக்கத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கெஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போய் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப் ஹைதராபாத்தில். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலில் லாபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு வச்சுருந்த ஃப்ளவர்ஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு ரியல் ஃப்ளவர் பொக்கேட்ஸ். அது வந்து ப்ரைஸ்டு. ஸோ நீங்கள் பே பண்ணி நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணோன்னா எடுத்துக்கலாம். அங்கேயே வந்துட்டு ஒரு ஸ்மால் கெஃபே செட்டப்பில் ஒரு டெசர்ட்ஸ், காஃபி, ஐஸ்கிரீம் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது செல்ஃப் சர்வீஸ், நீங்கள் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்க ரெஸ்டாரண்ட் பேர் தான் ஸ்ரீகன்யா. இங்கே வந்து ஐ திங்க் ஹைதராபாத்தில் 2-3 அவுட்லெட்ஸ் இருக்குது. எங்களுக்கு நியர்பையாக இருந்த அவுட்லெட்க்கு வந்துட்டு நாங்கள் வந்திருந்தோம். பயங்கரமான ரேட்டிங்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. கூகுள்லேயே வந்துட்டு 41,000, 50,000, 60,000 ரிவ்யூஸ்லாம் இருந்தது. பார்க்கவே ஷாக்கிங்காக இருந்தது. சரி நம்ம அப்படி என்னதான் இருக்குது இங்கே போய் ட்ரை பண்ணோன்னு போனால் ரியலி ஸ்பீக்கிங் த ஃபுட் வாஸ் வெரி குட். அதுவும் அவங்க குவான்டிட்டிலாம் வந்து எங்களால் சாப்பிடவே முடியல. ஹைதராபாத்தில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன்னா, குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, பட் குவாலிட்டியும் வந்துட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ப்ரைஸும் வந்துட்டு சென்னையில் இருக்கிற மாதிரியே தான் ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்சு அது இன்னுமே வந்து மோர் ரீசனபிள் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. அண்டு முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும். அங்கே வந்து ரேப்பிடோ, ஊபர், ஆட்டோ, இந்த ஆட்டோ கேப்லாம் இருக்கு இல்லையா, சென்னையை கம்பேர் பண்ணும்போது 200 ரூபாய் கம்மி. அங்கே எல்லாமே 3 கிலோமீட்டருக்கு இங்கே 100 ரூபாய் 200 வாங்குறாங்க. 6 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே 200 வாங்குறாங்க. நாங்கள் 16 கிலோமீட்டருக்கே அங்கே 200 ரூபா தான் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்துட்டு அங்கே இந்த மாதிரி டாக்ஸி கேப்லாம் போனீங்க, ஆட்டோ போனீங்கன்னா அங்கே ரொம்ப 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 கம்மி. ஸோ நாங்கள் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆட்டோ வந்துட்டு புக் பண்ணிக்கிட்டோம். சில பிளேஸ்க்கு வந்துட்டு தூரமாக இருக்கிற பிளேஸ்க்கு கேப் புக் பண்ணிக்கிட்டோம். பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி போனோம். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த பார்க் ஹோட்டலில் இருக்கிற ஒரு லாபி. ஒரு லாபி வந்து அங்கங்கே ஒரு ஃப்ளோருக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு ஃப்ளோரோட லாபி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்க் ஹோட்டலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே வந்து ஸ்டே பண்ணோம். அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஐஷில் வந்துட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போய் அங்கே வெளியவும் வந்து ஸ்ரீகன்யா ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டாக போச்சு. ட்ராவல் பண்ணி வந்ததால் நாளைக்கு சூப்பர் வீடியோவோடு நான் வரேன். ஹைதராபாடை வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன்.